நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றி பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும். உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். அதனால திருப்பாவையின் 10வது பாசுரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய 10வது பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய தோழி பேயாழ்வாரை ஒத்த ஒரு தோழியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாசுரத்துல நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனம் வீசக்கூடிய துளசி மாலையை தனது தலையில் அணிந்தவன் அப்படின்னு அதுக்கு பொருள். அதே மாதிரி தன் துழாய் மார்பன் அப்படின்னு சொல்லிட்டு பல பாசுரங்களில் பேயாழ்வார் பாடியிருக்கிறதுனால இந்த பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய தோழி பேயாழ்வாரை ஒத்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நாமெல்லாம் நோன்பு நோற்றோம் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது நிச்சயம். இறைவனை நோக்கி நோன்பு நோற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். நாங்கள்லாம் கிளம்பி நோன்பு நோக்கிறதுக்காக வந்துட்டோம். ஆனால் நீ எந்திரிக்காமல் இருக்கல, அது எப்படி இருக்குன்னா, தூங்கிறது தான் என்னோட நோன்பு அப்படின்னு நீ முடிவெடுத்து தூங்கி சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தூங்கிறது தான்ப்பா என்னோட நோன்பே அப்படின்னு நீ முடிவெடுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தூக்கம்ங்கிற நோன்பை நோற்று ஸ்வர்க்கத்தையே கையில் வச்சிருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வந்து கதவை தான் திறக்க மாட்டேங்கிற, பரவாயில்ல. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசல் தான் திறக்கல, மாற்றமும் தரக்கூடாதோ, மறுமொழியும் தரக்கூடாதோ. நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிறோமே, உன்னை கூப்பிடுறோமே, வரோம் வரலன்னு ஒரு வார்த்தை திருப்பி பேசக்கூடாதா? நாற்ற துழாய் முடி நாராயணன். நாற்றம் அப்படின்னா ஏதோ கெட்டது, கெட்ட வாசனைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நாற்றம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னா தான் கெட்ட வாசனைன்னு அர்த்தம். அதனால நாத்தம் அடிக்குது அப்படின்னா உடனே மூக்க பொத்திக்கிறது, அது வந்து ஒரு தவறான வழக்கம். நாற்றம் அப்படிங்கிறது நறுமணத்தை குறிக்கக்கூடிய சொல். துளசி மண்ணில் இருக்கும் போதிலிருந்து அது வாடுற வரைக்கும் சிறந்த நறுமணம் உடையது. முளைக்கும் போதே வாசனையோடு முளைக்கக்கூடியது துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துழாய் அப்படின்னா துளசின்னு அர்த்தம். அந்த துளசியை அடியில் மட்டும் அல்லாமல் தன்னோட முடியிலையும் வைத்திருக்கக்கூடியவர் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமான். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நம்ம இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம போற்றி சென்றோம் அப்படின்னா நமக்கு தேவையான பறையை நமக்கு தரக்கூடிய புண்ணியனார் அவர். அதாவது தர்மம் உடையவர், தர்மத்தின் தலைவர். புண்ணியனார் அப்படின்னா தர்மத்துக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவர் ஒன்றும் நீ வந்து எனக்காக நோன்பு நோறு, இல்லை என்னை வழிபாடு செய்ய, என்னை பாடு அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அவர் எதையும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. நம்ம அவரை நோக்கி நோன்பு நோற்று கிளம்பி போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான பறையை பரிசிலை நமக்கு தரக்கூடியவர் அவர். பண்டொரு நாள், முன்னொரு காலத்தில், அதாவது நாராயணன் ராம அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய காலத்தில் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து இப்போது கூற்றத்தின் வாய், அதாவது அவன் இறந்து போயிட்டான். ஸோ அவன் கூற்றத்துக்கு இரையாயிட்டான். கும்பகர்ணனும் தோற்றும். அவனையே நீ தோற்கடிச்சிருவ. எப்படி அப்படின்னா தூக்கத்தில். அதாவது கும்பகர்ணனையே வென்றவன் ராமன். அந்த ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் தூக்கத்தில் போட்டி வச்சா கூட கும்பகர்ணன் தான் ஜெயிப்பான். ராமன் வந்து உறங்கிறத விட அவருக்கு தன்னுடைய குடிகளை, மக்களை பார்க்குறது முக்கியம் இல்லையா? அதனால அவன் வந்து உறங்க மாட்டான், அவனே தோற்று போயிடுவான். ஆனால் அந்த கும்பகர்ணன் கிட்ட நீ தோற்று போக மாட்ட. தோற்று போகாதவள் நீ. ஒருவேளை முன்னொரு காலத்தில் உனக்கும்
கும்பகர்ணனுக்கும் போட்டி வச்சு தூக்க போட்டி. அதில் அவன் உன்கிட்ட தோற்று போய் உனக்கு பரிசா அவனோட தூக்கத்தை தந்துட்டான் போல. நம்ம ஒரு ஊர்லலாம் விளையாடும்போது ஜெயிச்சவங்களை வந்து தோத்தவங்க முதுகில் தூக்கிட்டு போகணும், இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க, இதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணுறான்னா, இந்த தோழி இந்த பெண் இருக்கா இல்லையா, இவகிட்ட தூக்கத்தில் தோற்று போய் சரி நம்ம என்ன பரிசு தர்றது அப்படின்னு யோசிக்கும்போது தன்னோட தூக்கத்தை கொடுத்துட்டானாம். அதனால அவனோட தூக்கத்தோடு சேர்ந்து உன் தூக்கமும் இப்படி 2 பேர் தூக்கமும் ஒன்றா கலந்து நீ தூங்கிக்கிட்டு இருக்க. அந்த உனக்கு இந்த பெரும் துயிலை தந்தது யாரு அப்படின்னா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் தான் உனக்கு இந்த பெருந்துயிலை தந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தானோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆற்ற அனந்தல் உடையாய், அதாவது அனந்தல் அப்படின்னா முன்ன பாசுரத்திலே பார்த்துருக்கோம், சோம்பேறித்தனம் அப்படின்னா அதிகமான, அதாவது ஒரு அளவிடவே முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனத்தை உடைய பெண்ணே, அருங்கலமே, எங்கள் குழுவினருக்கு ஒரு சிறந்த அணிகலன் போன்றவளே, எங்கள் குழுவிலே வந்து அழகாக இருக்கக்கூடிய பெண் நீ தான், இந்த குழுவுக்கே ஒரு அணிகலன் மாதிரி நீ, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அருங்கலமேன்னு கூப்பிட்டுட்டு சும்மா சரி கூப்பிடுறாங்களே வந்து கதவை பொண்ணு திறக்காத, தேற்றமாய் தெளிவாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலையில் தூங்கி எந்திரிச்சதும் அப்படியே போய் கிச்சனில் சமைக்கிறது, இல்லை அடுத்த வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க சிலர். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே வலியுறுத்துகிறாங்க. எழுந்து ஆடை திருத்தி முகம் கழுவி சுத்தமாக உடல் சுத்தமாகி அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையை செய்யணும். அப்படிங்கிறதுனால தான் தெளிவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசுரத்தை மட்டும் இன்னொரு தடவை பார்க்கலாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும், உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய், அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த 10வது பாசுரம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பலனடைய செய்யுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு 11ஆம் பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.